6ஆம் வகுப்பு தமிழ் புதிய சமச்சீர் புத்தகத்தில் இயல் 1 இதில் இன்பத்தமிழ் பார்க்க போகிறோம். இந்த இன்பத்தமிழை எழுதியவர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. அடுத்தது நூல்வெளி. இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் இவருடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. தம்முடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடுறதுனால இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து தமிழ் என்னும் தலைப்பில் கீழ் இடம்பெற்றுள்ளது. அடுத்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடலை எழுதினவர் காசி ஆனந்தன். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஃபஸ்ட்டு ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். கீழே இருக்கிற 4 விடைகளில் சமூகம் இதுதான் சரியான விடை. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஷ் ஆக இருக்கும். இதற்கான விடை அசதி. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். அடுத்த கேள்வி, நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதற்கான விடை நிலவென்று. நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. அடுத்த கேள்வி, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதற்கான விடை தமிழெங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அடுத்த கேள்வி, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான விடை அமுது கூட்டல் என்று. அடுத்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான விடை செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பொறுத்துக. இதற்கான விடை விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல்.